சூடாக இருக்குது பயங்கரமாக. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. சீம்பாலை இப்போ உடனே சாப்பிட முடியாது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நல்லா ஆறின பிறகு தான் சீம்பாலை சாப்பிட முடியும். This video sponsored by BuyMode e-shopping app. This video sponsored by BuyMode e-shopping app. இன்னைக்கு எங்களுக்கு சீம்பால் கிடச்சிருக்கு. இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதே அபூர்வம். இந்த சீம்பாலை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு. இல்லடா எனக்கு சீம்பால் கிடச்சிச்சேன்னு ஒரே குசி ஆயிடுச்சு. இப்போ ஜீனி போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கியாச்சு. நல்லா ஜீனியெல்லாம் இல்லை, எல்லாமே கலங்கிருச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த சீம்பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வடிகட்டிக்கலாம். இந்த கரண்டியை வந்து அதில் போட்டு பாத்திரத்தோடு அப்படியே எடுத்து வடிகட்டுறதில் ஊற்றிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. சீம்பால்னாலே நம்ம தாய்ப்பால் மாதிரி தான் சொல்லுவாங்க. நல்லா வடிகட்டியாச்சு. எவ்வளோ குப்பை வந்துருக்கு பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. ஒரு சொம்பு தண்ணி, இதில் ஒரு சொம்பு தண்ணி இப்படி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த கல்லில் ஒரு 5 ஏலக்காயை போட்டு நல்லா நைஸாக தட்டிக்கலாம். நல்லா நைஸாக இடித்தாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து பாலில் இப்படி போட்டுக்கலாம். பாலில் போட்டு இந்த இடித்து வச்ச தோல் இருக்குது பாருங்கள், ஏலக்காய் தோல், இதை வந்து இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் இப்படி போட்டுடலாம். இப்போ கரண்டி எடுத்து நல்லா அப்படியே கலக்கி விட்டுறலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா அப்படியே இந்த பாலை எடுத்து குக்கருக்குள்ளே வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதிக்குதா, இப்போ மூடி போட்டு வைக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். குக்கர் மூடி இப்போ போடலாம். நல்லா இப்படி மூடி போட்டு டைட்டாக மூடியாச்சு. இப்போ விசிலை போட்டு வச்சுருவோம். 3 விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. விசில் போயிடுச்சான்னு பார்க்கலாம். விசில் போயிடுச்சு. விசிலை கழட்டி எடுத்துருவோம். இப்போ மெதுவாக அப்படியே ஓப்பன் பண்ணலாம். ஆவி பறக்குது. இந்த தட்டை அப்படியே எடுப்போம். சூப்பரான சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்து கீழே வைக்கலாம். சூடாக இருக்குது பயங்கரமாக. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. அப்படியே நம்ம பார்க்கும்போதே அப்படி இருக்கு. அப்படியே இப்போ சாப்பிட்லாமா? சூடாக சாப்பிட்டு பார்ப்போம். முதல்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். சுற்றியில் எப்படி நம்ம செஞ்சு விட்டோம்னீங்களேன், அழுங்காமல் அப்படி வந்துடும். போனே ஆயிடுச்சு.
பகுதியை மட்டும் அப்படியே எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். சுடுது. சூப்பரான சுவையான சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாம். இல்லை, சாப்பிட்டு பார்த்து தான் சுவையாக இருக்குன்னு சொல்லணும். சூடாக இருக்கு. சூடாக இருக்கனால ரொம்ப பஞ்சாக இருக்கு. பஞ்சா இருக்குல்ல, நல்லா சாஃப்டாக இருக்கு. நல்லா இருக்கு. எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் நாங்கள் இந்த சீம்பால் வாங்கி சாப்பிடுவோம். சீம்பாலே கிடைக்காது, கோயில் திருவிழா அப்போ தான் அந்த சீம்பாலே கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. சீம்பாலை பார்த்தோன்னே ஒரே குசி ஆகிட்டோம். நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறுனா தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா நல்லா சுவையாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னா வீடியோ போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அட்டு போட்டு எங்கள் சேனல் பேரை போடுங்க. தேங்க்யூ.